நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? அந்த சாட்டையம்புத்தூர் மீனவ பேசிய பொடிப்ப இலை சில்லண்டி சில்லு இலை ஒன்னா நம்ம சொல்ற திமுக 200 போவாண்டா. திமுக 200 போவாண்டா. ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல எகிரி போயிரு. அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. நீ 5 வத்து 1 சில்லற வாங்குற நாய் நீய. நீ 5 வத்து 1 சில்லற வாங்குற நாய் நீய. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. நல்ல விஷயம் வந்து இஷ்டத்துக்கு பேசுறோம், ஜவுளிக்கு பேசுறோம், ஜவுளி மயிருக்கு பேசுற. ஒன்னாங்க வரை தேனி பக்கம் வந்துடாது மாப்பிள. நீ தேனி பக்கம் வந்துடாத. கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா. உன்னைய தானே கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீ? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும்? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா? நம்மளோட கேள்வியா இருக்காங்களே. மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? வந்து முடிஞ்சா சரியான ஆம்பளை மீட்டிங் எடுத்து மீட்டிங் தேங்கி வந்து வரா. நீ விட்டா நம்ம சிலுக்குவார் பட்டி அழுக்குவார் பட்டி ஆக்கிடுவாங்க மாப்பிள. உடிச்ச மாப்பிள பாயிண்ட மாப்பிள. எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்ல மாப்பிள. இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. விடக்கூடாது மாப்பிள, விடக்கூடாது. ஒண்ணு எல்லாமுடா இல்ல இன்னும் சொல்றேன், சீரியஸா சொல்றேன். லெப்ட் படி தேங்கன்னு சொல்றேன். நான் தமிழக வெட்டியில மாடு செயலாளர், நான் தெற்கு மாடு செயலாளர். நீ சரியான ஆம்பளை, ஒரு அப்பனை ஆத்தாவுக்கு பிறந்தாக்க நீ தேனி பக்கம் வந்து வரா. நீ என்னப்பா என்ன பண்ற? எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? கால கொடுமை இதெல்லாம் சொன்னா கண்ணீர் வரும் உங்களுக்கு. மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, என்ன உடன் பிறந்தார்களே, தூங்காதே தம்பி தூங்காதே. பெரியார் படிக்க வச்சாரா? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. டேய் எவ்வளவு நேரம்டா உனக்காக வெயிட் பண்ண இருக்கா? 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர. ரோட்ல எவ்வளவு வளைவு நெளிவு தெரியுமா? எல்லா வளைவு நெளிலையும் திரும்பி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அடங்கம்மா தூங்கிட்டான் தான் லேட்டுனா கூட ஏத்து பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்ற பாத்தியா நீ? அண்ட புழுக. இன்னைக்கு தமிழ் சினிமாவில வளர்ந்து வர்ற ஒரு இளம் இசையமைப்பாளர் இவர் இசையமைச்சிருந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம ஸ்டே வாங்கியிருக்காங்க. உங்க டியூன்ல ஒரு 4 லைன் பாடுங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. அரசியலுக்கு வரீங்க. மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. போதும் போதும், நீ பாடு. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளரும். கேஸ் டிஸ்மிஸ். டிடிவி அவர்கள் அந்த ஏற்கனவே இவள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார். இவர் எங்க கட்சி பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இது அம்மாவால் நீக்கப்பட்டவர். துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும். அந்த தகுதி பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. நீ வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மாலு கட்டுறாங்க. குருட்டு அதிர்ஷ்டத்துல தவழ்ந்து வந்து 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் எனக்கு காமிக்கிற அளவுக்கு அவர் ஒரு கட்சி. அவர்களுக்கு இது யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கி கொண்டிருக்கிறார். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? பேசாம உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாரு. என்டிஏ கூட்டணியில் இணைந்த திரு டிடிவி தினகரனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. பங்காளி சண்டை நிறுத்தி வச்சுட்டு திமுகவை பிளந்து எடுப்போம் வாங்க பங்காளி. ஆமா பங்காளி. Do you love me? Yes dear. Yes.
வா கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் கேட்டியாக்குன்னு அப்பா சொன்னதை கேட்டியா? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பருத்தி கிடக்குது. இங்க பாருங்க பருத்தி இல்ல, சும்மா சொன்ன. கடந்த 2018க்கு பிறகாக தினகரனுக்கும் இபிஎஸ்க்கும் இடையில் இருந்த இந்த மோதல் போர் அப்படின்றதெல்லாம் நாம் பார்த்தோம். அதன் பிறகு கிட்டத்தட்ட 18க்கு பிறகு இப்போது இபிஎஸ் ஓடு கை கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷங்களும் மனசுக்குள்ள பொய், பொறாமை, வஞ்சம், துரோகம்னு ஏகப்பட்ட ரெட்சிப்களை மாட்டிக்கிட்டு அலையிறாங்க. நல்ல வேளை நான் மனுஷனா போறக்கல. என்னன்னு எப்படி இருக்க? மாட்டிட்டு வந்தியா? ஊர்ல பெருமை இருப்பா எப்படின்னு இருக்காங்க? இப்படி இருக்கா? நல்லா இருக்க? அப்படியே நான் நல்லா இருக்கேன். இதனுடைய முதல் கட்டமாக வாழ்த்து செய்தியை பகிர்ந்திருக்கிறார் இபிஎஸ். வாழ்வு மண்ணாகி போச்சே, துயரம் இதுதானா? ஒரு குப்பை கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. இதுக்கு மேல கேவலப்பட முடியுமாடா நம்மளால? வெறுப்பா இருக்குதா? என்ன ரெஸ்டா? இவன் திகாருக்கு போதெல்லாம் என் அடி வயித்துல பகீர் இருக்குதுடா. எப்படி இருந்தா நாம இப்படி ஆயிட்டோம்டா. 21 தேர்தலிலேயே திரு தினகரனை கூட்டணிக்கு கொண்டு வர அமித்ஷா முயற்சி மேற்கொண்டார். அது முடியவில்லை. மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல இப்போது இந்த 26 தேர்தலில் டிடிவி தினகரன் அதிமுகவை உள்ளடக்கிய என்டிஏ கூட்டணியில இணைந்திருக்கிறார். ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. சின்ன பையன், விடல பையன், விளையாட்டு பையன், விரலாட்டுறேன். நான் விரலாட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். இப்போது டிடிவி தினகரனுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் திரு இபிஎஸ். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. கூட்டணியில டிடிவி தினகரன் இணைந்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்து வாழ்த்துக்களை பரிமாறி இருக்கிறார். பாத்தீங்களா ப்ரோ எங்க கூட்டணிய? இது வெற்றி கூட்டணி. இனிமே எங்களை எதிர்க்கிறவன் எவன்டா? அவங்களுக்கெல்லாம் நாங்க எமன்டா. தாமரை தமிழ்நாட்டில் மலர்வது உறுதி ப்ரோ. சரி, 2021ல எந்த கூட்டணியில நின்னீங்க? நான் வரேன் ப்ரோ. போறம்போக்கு பிஎம்கே கட்சி சேர்ந்து இருந்தப்ப இதே கூட்டணியில நின்னுதான் சுத்தடி வாங்கிட்டு போனா. இப்ப பிஎம்கே கட்சியே பாதிதான் இவங்கிட்ட இருக்கு. இத வச்சு ஜெயிக்க போறானா சங்கீதா? சினிமா கேட்போம், கேவலம். பொங்கல் வாழ்த்துக்கள் தாயா. அவன் லோக்கல் போல ஆம்ல தான் நில்றா அப்படின்னா நீ ஆம்ல தான் நில்றான்ட்ட. அவன் பயங்கர ரோசக்காரன் போல அப்படியே நின்ட்டான். பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடங்க. ஜெயிச்சா மக்களுக்கு தப்பு பண்ண மாட்டேன். நிச்சயமா நல்லா உன் மேல நம்பிக்கை இருக்கு. இப்ப கூட அந்த பதவிக்காக தானே இந்த கொலவெறி. மக்கள் நல்லா இருக்கணும். அது நீ பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். இது வரைக்கும் உன் முன்னால உன்னை வா போன்னு கூப்பிட்டாலும் பின்னால கருப்சா வேணாம் தான் சொல்லி நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைன்னு. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. மற்ற இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது, இங்க வந்து செத்தோம்னா எல்லா உலகமும் திண்டாகலாம். யார் சாமி இவன்? பரவாயில்ல, எங்க அண்ணன் உசுறு போனா போயிட்டு போகுது. எங்க அண்ணா வந்து சீமா வரணும், இதனால என் உயிர் போகுதுன்னா பரவாயில்ல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. சீமா ஆகணும். தற்குறி. விஜய் உட்காந்து இருக்கான். எந்த விஜய்? உங்க விஜய் கொலை பண்ண வரனா?
கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றேன்னா ஒண்ணு குறாங்களே கூட்டாங்க. ஐயோ என்ன வீட்டுல வராங்களே எல்லாருமே. நான் ஒண்ணுக்கு போறதுக்காக வந்தேன்டா. பாத்ரூம் போல 5 பேர் இருக்காங்களேன்னு ஜன்னல் அடிச்சுடலான்னு வந்தேன். டேய் வழியை விடுங்கடா. நீங்க 5 பேர் நான் எப்படா போறது? என்னடா ஐயா எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிற கடத்துல விழுவுறதுக்கு போக மாட்டாங்க. பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்க கட்சியோட பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். ஐயா கவுரு எது ஸ்ட்ராங்கா இருக்கும்? கவுரு எதுக்கா? தூக்க மாட்ட போறோம். சார், எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காரு சார். எப்படி பாக்குறீங்க? ட்விட்டர் பதிவு மூலமா உங்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காரு. அவருக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும். அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. அவரை சந்திச்சு கூட்டணி தொடர்பு அடுத்த கட்ட தேவை ஏற்படும் பொழுது சந்திப்போம். இதுதான் இந்த அரசியல்வாதிகளுடைய வெற்றி. தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் இன்னும் வெளியே வரல. யாரு காரணம்? மத்திய அரசு தான் காரணம். அவங்க தரப்ப யார் சார்? விஜய் சொல்லியிருக்காரு. நோ. அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? இது ஒரு பிரச்சனை. படத்துல அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டிருக்கு. யாரால? சென்சார் போர்டு மெம்பர்களால. அப்படியே சென்சார் போர்டுலயே அப்பீலுக்கு போயிருந்தா இவ்வளவு சிரமங்கள் வந்திருக்காதோ அப்படின்னு நினைக்க தோணும். நீங்க நடிச்ச திரைப்படம் எப்ப சார் வெளியே வந்துச்சா? 1 மில்லியன் வியூஸ் ஆயிருக்கு. கூட்டணி உருவாயிருச்சு, இந்திய கூட்டணி உருவாயிருச்சு. நாளைக்கு எல்லாம் ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க, திமுக பெரிய கூட்டணி இருக்கு அப்படின்னு. ஒரு கூட்டணியுடைய வலிமை எங்க தெரியுமா இருக்கு? நீங்க சொல்லுங்க, எங்க இருக்கும் வலிமை? ஒரு தலைவருடைய முகம். அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்க. நாங்கள் நம்புறோம். 2 நாளா எங்கள் வீட்டில் ஃபேன் ஓடல. மெக்கானிக் கூட வந்து பார்த்தாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியல. எனக்கு நல்லா தெரியும் இது அரசாங்கத்தோட சதி. சிஎம் சார், ஒன்று நான் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா வீட்டில் இருப்பேன். என்ன வேணா பண்ணிக்கோங்க, என் ஃபேன் மேலே மட்டும் கை வைக்காதீங்க. ஏன்னா நான் வின்டரில் கூட ஃபேன் இல்லாமல் தூங்க மாட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், என் ஃபேனுக்கு எதனா ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். காத்திருந்து காலங்கள் போகுதடி. வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு. அடி தாங்கும் உள்ளம் இது, இடி தாங்குமா? தளபதி, சாப்பிட மட்டும் வாயை திறக்காம ஏதாவது அரசியல் பேசவும் வாயை தரங்க. பேசலாம் ப்ரோ. No. தளபதி, எதுவுமே பேசாம டிவிக்கு கட்சியை உடைச்சிட்டீங்க. நான் என்னோட பழைய கட்சிக்கு போறேன். டிவிக்கு கட்சியை பொட்டலம் போட வேற யாரும் வேணாம். கட்சி தலைவர் விஜயே போதும். ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். கொலை பண்ணவன், கஞ்சா விக்கிறவன், பெண்களை கற்பழிச்சவன், ஊழல் பண்ணவனா விட்டுட்டு சிபிஐ இந்த ஒரு உத்தமனை கூப்பிட்டுருக்காங்களே. டே பாடு சுந்தலா, அவன் எங்க உங்களை கூப்பிட்டான்? சிபிஐ. நீங்க தான் என்ன கூப்பிடுறான்னு அவங்கிட்ட போனீங்க. நீங்க சிபிஐ விசாரணை வேணும் போது அவன் விஜய் கூப்பிடாம வேற யாரும் உங்க அப்பா பக்கத்து இருக்காரங்க கூப்பிடுவான். ஏன்னா விஜய் பேசும்போது தான் 41 பேர் செத்து போயிட்டான். அவன் தாங்க நம்பர் 1. அவனை தான் கூப்பிடுவாங்க. அதுவும் சாட்சியா தான் கூப்பிடுறாங்க. இப்போ இன்னொருத்தர் இருக்க மூத்திர சத்துக்கு போச்சு. அந்த மூத்திர சத்துக்குள்ள 11 பேர் 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். அடிக்கலாம் இல்ல, அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னான், இவ்வளவு அடி வாங்கிட்டு அவர் அமைதியா இருக்காருல்ல, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க காட்டணும், அதை நீங்க வெளிப்படுத்தணும்னா அதுக்கு ரொம்ப பவர் வேணும். மனோதிடம், ரொம்ப பெரிய மனோதிடம் வேணும். 2 பேருக்கு
பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இந்த ட்ரௌசர் போடுறது ஒண்ணுதான், போடாத ஒண்ணுதான்.